எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு 9ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தால். 9ஆம் வீடு சுப வீடாகி அதில் பாவகிரகங்கள் இருந்தால் அதோட பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்படி அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களுக்கு பறிபோயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அரசு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்போம். அந்த வேலை கிடைக்கிறது உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் ஆகி ரெடியாகி வந்துடும். ஆனால் கடைசி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிற டயத்தில் அமைச்சருக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அதிகாரிக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அது வேறு ஊருக்கு தள்ளி போயிடும், கைமீறி போயிடும். சரி, அரசு வேலை தான் எப்படின்ட்டா, தனியார் கம்பெனிக்கு போனாலும் இதே மாதிரி தான். மேனேஜருக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பியூனுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு மாறி போயிடும். சரி, இதில் தான் அப்படின்ட்டா குடும்பத்தில் இருக்கவங்களும் அது மாதிரி தான். குடும்பத்தில் தாய் தகப்பன் சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலன் அவங்க கூட பிறந்தவங்களுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ கூட போயிருமே தவிர இவருக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காது. மொத்தத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மற்றவர்களால் தட்டி பறிக்கப்படும் அல்லது ஏதோ ஒரு வகையில் பறிபோயிடும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.